நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா களத்தம்பட்டு கிராம பகுதிகளில் உள்ள பாதை, கள்ளாங்குத்து மற்றும் தரிசு நிலங்களில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அதே கிராமத்தை சார்ந்த ராஜாராமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வீடுகள் மற்றும் விவசாயம் செய்து வருபவர்களின் நிலங்களை அரசு மீட்க வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதற்கட்டமாக அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முகமது அலி தலைமையில் 2 பொக்லைன் இயந்திரம் கொண்டு வீடுகளை அதிரடியாக அகற்றினர். இச்சம்பவத்தால் கைக்குழந்தையுடன் அப்பகுதி மக்கள் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்.